ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசினது தான் மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையாகி போச்சு. கட்சிக்குள்ளேயே கூட்டணி வச்சுருக்கிறாங்க, கட்சிக்குள்ளேயே கூட்டணி வச்சுருக்கிறாங்க. அப்படி எனக்கு என் பேச்சுக்கு கட்டுப்படாதவர்களை கடலில் தூக்கி போட்டுருவேன் அப்படி ரொம்ப ஒரு மாதிரி அவர் பேசினது வந்து கூட்டத்தில் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டுருச்சு. ஏன்னா நம்ம இவ்வளவு சிரமப்பட்டு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு கூட்டத்தை நடத்தி இவர் வந்து இந்த நேரத்தில் இங்கே வந்து பேசலாமா? அவர் அன்புமணி தான் சொல்கிறாரா சார்? வேறு யாரை சொல்ல போகிறார்? அன்புமணி அதாவது கிட்டத்தட்ட கடந்த ஒரு 5 வருஷமாக முழுக்க கட்சி வந்து அன்புமணி ராமதாஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவருடைய நிர்வாகிகள் தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க. அவர் தான் வழி நடத்துகிறார். இவர் வயோதிகம் ஒரு காரணம், அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. ஆக்டிவாக இருக்கிறதாரு தான். நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த மாநாட்டை நடத்தியவரே அவர் தான். மாநாட்டை பெருமளவில் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்தது இந்த கட்சியோடைய நிறுவனராக இருக்கலாம். ராமதாஸ் அவர்கள் வந்து கட்சியுடைய நிறுவனராக இருக்கலாம், கட்சியை உருவாக்கியவர்கள் உருவாக்குனவராக இருக்கலாம். ஆனால் இப்போ கட்சி இப்போ வழிநடத்தி கொண்டு போகிற அடுத்த தலைமை அன்புமணி ராமதாஸ் சின்ன வயசு கிடையாது. அவருக்கும் கிட்டத்தட்ட 60 வயசு ஆக போகுது. கிட்டத்தட்ட அவரும் ஒரு 30 வருஷமாக இந்த அரசியலில் இருக்கிறாரு, கட்சியை கொண்டு போகிறாரு, பல்வேறு பதவிகள் இருக்கிறாரு. அப்படிங்கும்போது ஒரு மெச்சூர்டாக தான் அவர் இருக்கார். ஆனால் இவர் என்ன நினைக்கிறார், தன்னை ஓரம் கட்டுறாங்களோ, தன்னை ஒதுக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஒரு அதிருப்தி இருந்துகிட்டே இருக்குது. அதற்கு தன்னுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக தன்னுடைய மகளுடைய பையன் பேரனை கொண்டு வந்து போடணும், முகுந்தனை போடணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு இவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இதுக்குள்ளே ஒரு குழப்பம் போயிட்டு இருக்கு. அந்த குழப்பத்துக்கு இந்த மாநாடு நடத்துறதுக்கப்பே ஐயா அழைக்கிறார்னு ஒரு பாட்டு போட்டாங்க. அவர் தரப்புலேருந்து ஒரு பிரச்சார பாடல். ஐயா அண்ணன் அழைக்கிறாருன்னு இவங்க தரப்புலேருந்து ஒரு பாடல் போட்டாங்க. அப்போ அந்த ஒரு முட்டல் மோதல் இருந்துக்கிட்டே இருந்தது.